மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யாரெல்லாம் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா NIV-ல கிங்டம் ஆஃப் ஹெவன் has been subjected to violence. Violent people have been riding it. சாதாரணமாலாம் இல்லை, இட் இஸ் சப்ஜெக்டட் டு வயலன்ஸ். இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா violent people are attacking it. இதுவும் ஒரு கடுமையான சொல், அட்டாக்கிங். இந்த அட்டாக்கிங்கிற வார்த்தை, வயலண்ட் அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் எதிர்மறையான கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆங்கில வார்த்தையை வைத்து இந்த தமிழில் சொல்லப்பட்ட வசனத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு விசுவாசி தேவனை வணங்கி கொண்டிருக்கிறவன், பைபிள் வாசித்து கொண்டு இருக்கிறவன், தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையான சபைகளாம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறவன் எப்படி இருக்கணும்? இந்த விஷயத்துல வயலண்டா இருக்கணும். பலவந்தம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. யாருக்கெல்லாம் இந்த பலவந்தம் வயலன்சி உள்ள இருக்குதோ அவர்களெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்தில், இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில், கண்ணால காணக்கூடாத விதங்களில் இயங்குகிற இந்த ராஜ்யத்தில் என் இயேசு எனக்கு என்னென்னலாம் வைத்திருக்கிறாரோ அதில் எல்லாவற்றையும் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள முடியும், இன்ஹெரிட் பண்ணிக்கொள்ள முடியும் என்று உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்படியே கூச்சி வச்சுட்டாருங்க. கூச்சி வச்சுட்டாரு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ, என்ன வேணுமோ அவ்வளவையும் அள்ளி உங்க மூட்டைக்குள்ள போட்டுக்கொள்ளலாம். பலவந்தம் உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டும் ஐயா, உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்குள்ள அந்த பலவந்தம் இருந்தாதான் எதையுமே உங்க வாழ்க்கையில அடைய முடியுங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா நான் கண்ணால ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறேன். பாவம், ரொம்ப சின்சியரா இருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த பலவந்தம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுதுங்க. ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லேயே கொஞ்சம் இடையூறான காரியங்களெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா ஓகே அவ்வளோதான் போல, நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு பின்வாங்கி போயிடுறாங்க. இது பலவந்தம் கிடையாது. பரலோக ராஜ்யம் இந்த விதத்தில் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள்.